Yeah. Good morning, students. Warm welcome to the new course named Basic Circuit Theory. I want to share some moments with you. Okay. ஒரு பிப்ரவரி மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். When I was offering this course, what was my thought? I thought no one will choose the subject. Okay, because final year and that too mechanical and CSE people. I thought no one will choose basic circuit theory, but at last 18 from mechanical and 5 from CSE have chosen this subject. Really, I don't know why you have chosen. Okay, so can I know what are all the reasons? Anyone? You can text in chat box. What motivated you, okay, to choose basic circuit theory? I'm waiting for your response. நீங்க தானா? ஓ, நீங்களுமா? Okay, thank you. So I don't know what to say. But anyway, உங்க மேல இருக்க நம்பிக்கை. We didn't provided with any other better choices. Yeah. விக்னேஷ், அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்திடுறேன்ப்பா, வருத்தக்கூடாது. Actually, second semesterல EC and EEE people, they will study circuit theory. பட் அந்த சர்க்கியூட் தியரிக்கும் இந்த பேசிக் சர்க்கியூட் தியரிக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கு. நேம் இட் செல்ஃப் இண்டிகேட்ஸ் திஸ் இஸ் கால்டு பேசிக் சர்க்கியூட் தியரி. பேசிக் வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அந்த சர்க்கியூட் தியரி ஈஸி படிக்கிறதா இருக்கட்டும், ட்ரிபிள் படிக்கிறதா இருக்கட்டும், அவங்க 2 யூனிட்டா படிக்கிறத அல்லது அவங்க வந்து ஒரு யூனிட்டா படிக்கிறத நம்ம இங்க 2 யூனிட்டா படிப்போம். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, யூ மைட் ஹவ் ஸ்டடிட் BEEE இன் யுவர் செகண்ட் செமஸ்டர். அந்த BEEE நீங்க படிச்ச ஒரு யூனிட் இங்க 2 யூனிட்டா இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் அ டிஃபரன்ஸ். கமிங் டு த ஃப்ளோ, இந்த ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்டை மட்டும் லிசன் பண்ணாலே போதும். இட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, டு பில்ட் த ரெக்வயர்ட் நாலேஜ் ஃபார் த ரிமைனிங் 4 யூனிட்ஸ். ஓகே, ஸோ த திங் இஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்ட்லி ஐ வில் டேக் 12 to 15 classes, okay, to complete the first unit. And the first unit and the fundamental is very very important. Okay, whatever it is, already you have studied everything, nothing is new. உனக்கு தெரியும் ஓம்ஸ் லா தெரியும், உனக்கு தெரியும் கிர்ச்சாஃப் லா உனக்கு தெரியும். ஸோ எல்லாமே தெரியும். பட் ஐ வாண்ட் டு டீச் இன் மை ஓன் ஸ்டைல். ஐ ஹோப் ஸோ இட் வில் ஹெல்ப் யூ. அந்த ஃபண்டமெண்டலை மட்டும் ப்ளீஸ் ட்ரை டு லிசன் இட் ப்ராப்பர்லி. ஓகே, ஆன்லைன் மோடு அதெல்லாம் டோன்ட் வெரி. ஓகே, ஐ வில் டீச் யூ. ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து டீச் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டீச் பண்ணுறேன். யூ டோன்ட் வெரி. ஃபீல் ஃப்ரீ டு இன்ட்ராக்ட் வித் மீ. ஐ ஹோப் ஸோ யூ மைட் ஹவ் ஹியர்ட் அபவுட் மீ, ஓகே, ஃப்ரம் யுவர் ஜூனியர்ஸ் ஆர் யுவர் சீனியர்ஸ். ஸோ டோன்ட் ஹெசிடேட். ஓகே, எப்பவுமே நான் கிளாஸ்ல சொல்றது ஒன்னே ஒன்று தான், அதை இங்கேயும் சொல்ல போறேன். டோன்ட் ட்ரீட் மீ அஸ் யுவர் ஃபேக்கல்டி, கைண்ட்லி ட்ரீட் மீ அஸ் யுவர் எல்டர். ஓகே பிரதர். ஸோ அதனால தான் வாட்ஸ்அப்பில் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்ல கூட டியர் எங்கர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு போட்டிருப்பேன். ஸோ ப்ளீஸ் கீப் இட் அப், கீப் இட் தட். அண்ட் shall we move to the subject? My first question, basic circuit theory, right? Yeah, I will open the board. Wait a minute. I will move to tablet mode. My screen is visible. Vignesh. Vignesh? Sir. Sir. Screen is visible, na? Yes, sir. Yes, sir. Yes, sir. Yeah. What is there? Page 1 introduction class. Yeah. Thank you, ma. So you know the subject code, right? It is so let me choose. So this is OE, open elective, 7th semester, right? That's 7.
5.1 basic circuit theory. Guys, do you know this subject code இருக்கு இல்லையா? ஆக்சுவலி எல்லா நேமிங்குமே ரீசனோட தான் வச்சிருப்பாங்க. இந்த நேமிங் ரீசன் தெரியுமா? எனிஒன்? ஃபர்ஸ்ட் ஓஇன்னு இருக்குல்ல, உங்க சப்ஜெக்ட்லாம் எம்இ இருக்கும் அல்லது சிஎஸ் இருக்கும், ஐ திங்க் ஸோ. ஸோ சிஎஸ் ஃபார் சிஎஸ் பீப்புள், எம்இ ஃபார் மெக்கானிக்கல் பீப்புள், இசி ஃபார் இசி. இந்த தேர்ட் எப்பவுமே என்ன இருக்கும்னா 8ன்னு இருக்கும். அது வந்து உங்க 2017 ரெகுலேஷன். அம்மா இது தெரியுமா தெரியாதா? மொக்க போடுறேன்னா சொல்லிடு, ஐ வில் மூவ். ரெஸ்பாண்ட் ப்ளீஸ். இப்போ சேட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணாத, எனக்கு தெரியாது. ஐ ஆம் இன் சம் அதர் விண்டோ. ஸோ எனி ஒன் ஆஃப் யூ, நாட் ஓன்லி விக்னேஷ், அதர் கைஸ் ஆல்சோ யூ கேன் அன்மியூட் யுவர் ஆடியோ அண்ட் யூ கேன் ஸ்பீக் வித் மீ. நீ எவ்வளோக்கு எவ்வளோ பேசுறியோ அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ், ஓகே? தனி அறையில் உட்காந்து எனக்கு புலந்து விட்டுறாத. தெரியாது சார், சொல்லுங்க சார். தெரியாது, ஓகே, தேங்க்யூ. இந்த 8ன்னு இருக்கும்பா, ஃபர்ஸ்ட் டிஜிட். 4 டிஜிட் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் டிஜிட் எப்பவுமே 8ன்னு இருக்கும். அது வந்து உங்க ரெகுலர் கோர்ஸ். அது வந்து 17 ரெகுலேஷன். 6ன்னு இருந்துச்சுன்னா அது 2013 ரெகுலேஷன். உங்க சீனியர்ஸ் படிச்சாங்க இல்லையா, அது. செகண்ட் டிஜிட் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னா செமஸ்டர். இப்போ 7th செமஸ்டர், ஓகே. போன செமஸ்டர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 6ன்னு இருந்திருக்கும். இந்த 5ன்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவலி தியரி பேப்பர். தியரிக்கு 5ன்னு இருக்கும், வேற ஸ்லாபுக்குலாம் பார்த்தீங்கன்னா 6ன்னு இருக்கும். அதர் டிபார்ட்மெண்ட் பேப்பர்னா 9ன்னு இருக்கும். ஓகே, அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் சீரியல் நம்பர். இதுதான் கோர்ஸ் நம்பர் 1, 2, 3ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஐ ரிப்பீட், ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் என்னதுப்பா, எந்த டிபார்ட்மெண்ட். இது ஓப்பன் ஆகிட்டனால ஓஇன்னு வச்சுட்டாங்க. இதுல 8ன்னு இருக்கும், பட் இங்க ஓப்பன் ஆகிட்டனால ஈன்னு இருக்குல்ல, இட் இஸ் ஃபார் எலக்ட்ரிக்கல். ஆக்சுவலி எலக்ட்ரிக்கல் பீப்புள் தான் இதை ஆஃபர் பண்ணியிருக்கணும், பட் பேசிக்கலி ஐ எம் ஃப்ரம் எலக்ட்ரானிக்ஸ், பட் டோன்ட் வெரி. ஸோ தேர்ட் டிஜிட் செமஸ்டர், சாரி செகண்ட் டிஜிட் செமஸ்டர், தேர்ட் டிஜிட் அது 5 இருந்துச்சுன்னா தியரி, 6 இருந்தா லேப். யூ ப்ளீஸ் அப்ளை திஸ் அப்ரோச் ஃபார் அதர் கோர்ஸ் கோட் ஆல்சோ. அண்ட் ஃபைனல் ஒன்று தான், அதில் 1, 2, 3ன்னு இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் the naming reason for this course code. Coming to course, நான் சொன்னேன் இல்லையா பேசிக். ஸோ டோன்ட் வெரி, திஸ் இஸ் வெரி வெரி ஃபண்டமெண்டல். ஓகே, ஒரு யூனிட் படிச்சுன்னா போதும், இட் இஸ் வெரி சிம்பிள், யூ டோன்ட் வெரி. ஹியர் வி ஸ்டார்ட். ஓகே, ஆர் யூ ரெடி டு என்ஜாய்? Yes, sir. You guys, yeah, please. Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay, my first question, why is it so called circuit? Anyone? எல்லாருமே சொல்றோம்ல சர்க்கியூட் சர்க்கியூட். சிஎஸ்சி பீப்புள் நம்ம எல்லாம் சொல்லிக்கிறோம் சர்க்கியூட் பிரான்ச்சஸ்னு. ஸோ why is it so called circuits? Before moving to subject, do you know about me or do you want to say something about me? நான் எங்க படிச்சேன், என்ன பண்ணேன், அதெல்லாம் சொல்லணுமா? சொல்லுங்க சார். ஓகே, you know my name is பால் துரை. இது தெரியும்ல எல்லாத்துக்கும், நேம் சூஸ் பண்றப்ப பார்த்துருப்பேன். ஓகே, ஐ கம்ப்ளீட்டட் மை பிஇ. பிஇ ஆக்சுவலி இசி படித்தேன். எங்கே படித்தேன்னா யூனோ டிசிஇ. டிசிஇ மதுரை, யூனோ தியாகராஜா. உங்க பிரேம் சார் இருக்கார்லப்பா, மெக்கானிக்கல் பீப்புள். ஜஸ்ட் ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன், உங்க பிரேமும் நானும் ஒரே காலேஜ் ஒரே இயர்ப்பா. அவர் வந்து மெக்கானிக்கல், நான் வந்து இசி. ஓகே, அவரும் என் கூட தான் டிசி மதுரையில் படிச்சாரு. 2007 என்ன பண்ணேன், ஜாயின் பண்ணேன். ஸோ ஐ கம்ப்ளீட்டட் மை யூஜி இன் 2011. பிரேம் கூட தான் முடித்தேன். ஸோ 2011 to 2013 என்ன பண்ணேன்னா டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணேன். ஓகே, டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணும்போது தான் புரிஞ்சு நான் ஏன்டா ஈஸி படித்தேன், நான் ஏன் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஸோ 2013 என்ன பண்ணேன், அப்பியர் ஃபார் கேட் 2013. ஸோ இந்த கேட்டை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், எம்இ ஜாயின் பண்ணேன். எம்இ எங்கே ஜாயின் பண்ணேன், ஒன்ஸ் அகெயின் சேம் டிசி மதுரையில் தான். ஸோ 2013 to 15 என்ன பண்ணேன், ஒன்ஸ் அகெயின் டிசிஇ மதுரையில். திஸ் டைம் ஐ கம்ப்ளீட்டட் கம்யூனிகேஷன் சிஸ்டம், எம்இ இன் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ 2013 to 15. ஸோ 15 முடிச்ச உடனே இமீடியட்டாக என்ன பண்ணேன், ஐ ஜாயின் இன்
SRM University, மெயின் கேம்பஸ் காட்டாங்குளத்து சென்னை. யாருக்காவது கேள்வி கேட்டுறாரு அங்கேருந்து ஏன்டா பிஹெச் ஐடெக் வந்த அப்படின்னு. சரியா? ஸோ SRM யூனிவர்சிட்டியில் ஆக்சுவலி 2015 to 2017 I worked there. 2017 என்ன பண்ணேன், ஐ ஜாயின்ட் இன் பிஹெச்சி ஐடெக். யா, திஸ் இஸ் அபவுட் மை செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனா, அந்த மாதிரி வச்சுக்கேன். ஸோ ஆக்சுவலி 2017 ஜூனில் தான் இங்கே ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுலேருந்து ஆக்சுவலி 3 times I have taken this circuit analysis actually. That is EC 8, 2, 5, 1. ஓகே, இது ஆக்சுவலாக ஒரு 3 times எடுத்திருக்கேன். SRMல என்ன பண்ணேன், ஒரு 1 time எடுத்தேன், இந்த சேம் சப்ஜெக்ட். ஸோ ஆல்மோஸ்ட் ஐ ஹவ் டேக்கன் 4 times. ஓகே, ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். எனி மோர் டீடைல்ஸ் டு யூ வாண்ட் டு? இப்போ கரண்ட்டாக வந்துட்டு அகைன் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். டாக்டரேட் எங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா சேம் டிசியில் தான். ஜான் 2019 I registered, okay, for PhD. I don't know when I will complete this, but anyhow, let's hope for the best. So this is about me, okay. So coming to, so my first question for you people, why is it so called circuit? Any idea? At least circuitங்கிற வேர்ட் எங்க இருந்து டெரைவ் பண்ணிருப்பாங்க? Anyone? Guys, are you there? Yeah, I'm hearing some sound. Witness இருக்கே இல்லப்பா? சார் நான் இருக்கேன் சார், எனக்கு ஆன்சர் தெரியல சார், அதனால அமைதியா இருக்கேன். சரிப்பா. அதர் இல்ல, ஜஸ்ட் கெஸ் பண்ணுமா, ஒன்றும் தப்பு இல்லை. சர்க்கியூட்டுங்கிற வேர்டு இது மாதிரி வாழ்க்கையில வேற என்ன வேர்டு? சர்க்கிள்ல இருந்து வந்துச்சு. சர்க்கிள் சர்க்கிள் சர்க்கிள். வெரி குட் வெரி குட். ஏன் சர்க்கிள்ல இருந்து வந்துச்சு? எனி ஐடியா? சார் க்ளோஸ்டு பாத்துங்கிறதுனால சர்க்கிள்ல இருக்கு. யா வெரி குட் வெரி குட். யாருமா? கமான் கமான். 1 year சார். 1 year. பரவாயில்லப்பா, லேட்டஸ்ட் டைம் பண்ணாலும் லேட்டஸ்டா பதில் சொல்லிட்டேன். தேங்க்யூ. ஆக்சுவலி before knowing why it's so called circuit, you want to know 2 things. First one is network. CSE people, network சொல்றீங்களா? What is network in general? Second one is circuit. நெட்வொர்க்னா என்ன, சர்க்கியூட்னா என்ன? அம்மா, வாட் இஸ் திஸ்? ஐ ஆம் கோயிங் டு ட்ரா ஒன் திங். இனிமே வாழ்க்கையில இதுதான் ரொம்ப நாள் ட்ரா பண்ணிட்டு இருப்போம் நம்ம. என்னதுமா? ரெசிஸ்டன்ஸ். You know how to draw this? இதை ட்ரா பண்றது கூட ஒரு ரூல் இருக்கு ஆக்சுவலா. எப்படி ட்ரா பண்ணு திரும்ப ரிப்பீட் பண்றேன். யூ கைஸ் ப்ளீஸ் லிசன். இப்படி ஆரம்பிக்கன்னா அப்பர் ஹாஃப்ல ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 4 கோடு, 4 or 5 கோட்ஸ். இதை எண்ட் பண்றப்ப லோயர் எண்ட்ல தான் பண்ணணும். திஸ் இஸ் த ரைட் வே. ஓகே, சப்போஸ் இந்த மாதிரி லோயர் ஹாஃப்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 கோடு வரைஞ்சு அப்பர் ஹாஃப்ல முடிக்க கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ராங் வே. ஸோ ஆல்வேஸ் ப்ளீஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை எப்படி ட்ரா பண்றதுன்னா திஸ் இஸ் த ரைட் வே. யூ கைஸ் ப்ளீஸ் ஹியர் ஆஃப்டர் ஃபாலோ திஸ். ஓகே, ஸோ மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின், what is network, what is circuit, then what is the difference between network and circuit? Okay, நான் ஒரு 2 இது வரையறேன், எது நெட்வொர்க் எது சர்க்கியூட்னு சொல்ல. ஓகே, check, this is R1, R2, this is R3, and take one more. Same, R2, R3. Okay, take, this is figure A.
take this is okay. B. Which one is network? Which one is circuit? Any idea? And this time I need the answer from girl side, ma. Sorry, other side. Girl side. யாரோ ஒரு 3 பேர் இருப்பீங்க. My guess is correct. Names are Renuka, Varsini, and Priscilla. Am I correct? Which one is network? Which one is circuit? விக்னேஷ் இருக்கேலப்பா? நான் இருக்கேன் சார். ஓகே, பெரிய பிரச்சனை. அம்மா கேர்ள்ஸ்லாம் இருக்கீங்களா? யாரும் ஆன் பண்ணி விட்டு தெரியல. அம்மா ஆன்சர் தெரியாட்டி பரவாயில்ல, அட்லீஸ்ட் சே எஸ் சார். ஓகேம்மா. ஆமா, பிகர் ரெண்டு இருக்குல்ல, ஏபின்னு. இதுல எது நெட்வொர்க் எது சர்க்யூட்னு ஐடியா இல்லையா? ஆல்ரெடி வந்துட்டு நான் சஞ்சய் வந்து ப்ரூஃப் கொடுத்துட்டாரு. க்ளோஸ் பாத் ஒன் சர்க்யூட் சார். ஓகேம்மா. இதுக்கு வந்து நெட்வொர்க்னு. thank you கரெக்ட்மா. ஸோ த கன்க்ளூஷன் இஸ் ஓகே, சர்க்யூட் எப்படி இருக்கும்? க்ளோஸ்டா இருக்கும். வேற நெட்வொர்க் வந்து க்ளோஸ்டா இருக்கக்கூடாதுன்னு இல்லை, க்ளோஸ்டாவும் இருக்கலாம், க்ளோஸ்டா இல்லாமலும் இருக்கலாம். ஓகே, தட் இஸ் த ரூல், தட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் நெட்வொர்க். ஓகே, ஸோ நெட்வொர்க் எப்படி இருக்கும்? இட் மே பி க்ளோஸ்ட் ஆர் மே நாட். சர்க்யூட் மஸ்ட் பி க்ளோஸ்ட். That is the difference between network and the circuit. So circuit must be closed, right? Circuit must be closed, right? Okay. Network. So my conclusion, circuit, yeah, the name it's very interesting. Must be closed, right? Closed, the closed path. This circle. So it is derived from the word circle. Circuit. And one more important conclusion here. அப்ப இது வந்துட்டு what is this? This circuitன்னு சொல்றோம்ல, இது circuit as well as network also. ஏன்னா what is my definition for network? Network may be closed or may not be. இங்க இது closed-ஆ இருந்தாலும் இதுக்கு பேர் என்ன பேரு? நெட்வொர்க். பட் இது என்னது? நெட்வொர்க் தான், not circuit. So here I am concluding. It's very important. Let me choose another color. Just for your knowledge, ma. Conclusion: all circuits are networks, but not all networks are circuit. It's very simple. Got the idea? ஸோ புரிஞ்சா ஏன் சர்க்கியூட்னு பேர் வந்துச்சுன்னா, நெட்வொர்க்குக்கும் சர்க்கியூட்டுக்குள்ள டிஃபரன்ஸ். நெட்வொர்க் அப்படிங்கிறது இட் மே பி க்ளோஸ்ட் ஆர் மே நாட் பி. ஓகே, அது க்ளோஸ்டாகவும் இருக்கலாம், ஓப்பனாகவும் இருக்கலாம். பட் சர்க்கியூட் கம்பல்சரி க்ளோஸ் ஆயிருக்கணும். ஸோ க்ளோஸ்ட் அப்படிங்கிற வேர்டு எங்கேருந்து வந்துச்சு? ஸோ க்ளோஸ்டா இருந்தால் அதுக்கு பேர் சர்க்கிள், அங்கேருந்து வந்து தான் சர்க்கியூட். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா டயோடுன்னு? யூ மைட் டு ஸ்டடி. எனி ஐடியா வை இட் சோ கால்ட் டயோட்? எல்லாத்துக்குமே ஒரு நேம் வச்சாங்கன்னா அதுக்கு மட்டும் ரீசன் இருக்கும். ஐ ஹோப் உங்க வீட்டில் உனக்கு நேம் வச்சிருப்பாங்கல்ல. இன்னும் மை நேம் இஸ் பால்துறை. அதுக்கு பின்னாடி ஆக்சுவலாக ஒரு எமோஷனலா ஒரு ஸ்டோரி இருக்குது. இன் ஃபியூச்சர் டெஃபினெட்லி ஐ வில் டெல் யூ. ஓகே, so why is it so called diode? Any idea? Just for your knowledge. Anyone? Two electrodes இருக்கிறதுனால டயோட்னு சொல்லிருக்காங்க. Yeah, very good ma. யாருமா? மறுபடியும் 1 year சார். Again 1 year வா? பெரிய ஆளா இருக்கேடா 1 year. So diode, right? You know the symbol. This is the symbol PN junction diode. This is my anode. This is for others ma. This is my cathode. Okay, actually 2 electrodes, two not die plus electrode. Okay, so that's what this is. Diode. Diode. Okay, similarly transistor, அது transfer plus resistor. You guys please note it. Transfer plus resistor will give you transistor. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, அது electrons. But electrical point of view, please try to know why is it so called a circle. It will be quite interesting. Okay, I hope so you guys will enjoy it. So now coming to the fundamentals. Okay, today நான் என்ன பண்ண போறேன், சப்ஜெக்ட்லாம் டீச் பண்ண போறது இல்லை. இன்னைக்கு என்னோட எய்ம் என்ன அப்படின்னா, we want to know
Three things. You might have heard voltage, right? Voltage தெரியும்லப்பா? தெரியும் சார். Yes, sir. Okay. You might have heard current, right? தெரியும் சார். Current? தெரியும். தெரியும். Okay. Power? தெரியும் சார். Okay. And the final thing is energy. First time I'm going to teach you people. Okay. So my humble request, if my language is not clear, நான் பேசுறது ஏதோ புரியாமலோ இல்லை நடத்துறது ஏதோ புரியாமலோ இல்லை ஹேண்ட் ரிட்டன் வந்து லெஜிபிளா இல்லாமலோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ அண்ட் கிவ் மீ ஒரு சம் டைம். ஓகே, ஒரு 2 to 3 classes எடுக்கிறேன். அதில் ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா யூ கேன் அப்ரோச் மீ டைரக்ட்லி, நாட் அட் ஆல் எ ப்ராப்ளம். எனக்கு இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக்கோட நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தேன்னா ஐ வில் பி ஹாப்பி பிகாஸ் த்ரூ நெகட்டிவ் ஃபீட்பேக் ஒன்லி ஐ கேன் இம்ப்ரூவ் மை செல்ஃப். ஸோ டோன்ட் திங்க் தட் சார் ஏதாவது சொல்லிட்டு வருத்தப்படுவார், அப்படிலாம் இல்லை. அதான் சொன்னேன், நான் சார் இல்லை உனக்கு, கைண்ட்லி ட்ரீட் மீ அஸ் யுவர் பிரதர். ஸோ ஒரு அண்ணனா நினைச்சு ட்ரை டு இம்ப்ரூவ் மை செல்ஃப், கிவ் சம் சக்ஸஸ். ஓகே, இது ஆக்சுவலாக இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான். ஸோ ஒரு 2 to 3 classes போகட்டும். ஸோ ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூ ப்ளீஸ். ஓகே, கமாண்ட். ஸோ நவ் டுடே மை எய்ம் இஸ் இந்த வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, இதை ஸ்கிராட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ எல்லா அட்டாமிக் சார்ஜ் இருக்குங்க, எல்லாமே உள்ள என்னென்ன இருக்கு, எலக்ட்ரான், புரோட்டான், நம்ம எல்லாமே சார்ஜஸ் தான். வி ஆர் கோயிங் டு டீல் வித் ஒன்லி சார்ஜஸ். நமக்கு ஆக்சுவலா 2 டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. என்னென்ன சார்ஜ்மா? நெகட்டிவ். யா, வெரி குட். நெகட்டிவ், பாசிட்டிவ். பாசிட்டிவ் சார்ஜுக்கு பேர் என்ன பேரு? எலக்ட்ரான். நெகட்டிவ் சார்ஜுக்கு பேர் என்ன பேரு? எலக்ட்ரான். பாசிட்டிவ் சார்ஜுக்கு பேர் என்ன பேரு? கூல், புரோட்டான். ஓகே, சம்டைம் இந்த மாதிரி அப்பப்போ வளருவேன், கண்டுக்காதீங்க. சரி, ஐ வில் கரெக்ட் மை செல்ஃப். ஸோ நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் கால்ட் ஆக்சுவலி எலக்ட்ரான், பாசிட்டிவ் சார்ஜ்லாம் புரோட்டான். ஓகே, வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் ஒன் எலக்ட்ரான்? அது நான் இருக்கா? சரி, ஓகே, வாட் இஸ் த யூனிட் ஃபார் சார்ஜ்? எஸ்ஐ யூனிட் ஃபார் சார்ஜ், எனிஒன்? EMU. Sorry? Coulomb. Very good. So Coulomb, Coulomb. Coulomb. The symbol is actually C in சொல்லுவாங்க. Okay. So what is the charge for electron? Anyone? Now இருக்கா? Negative. 1.6 to 10 power minus 19. யாருமா? Come on. ரோஹன். Very good. So 1.6 into 10 to the power minus 19 Coulomb. This is a charge for one electron. What about proton? Minus. Plus add பண்ணா. Okay. So this is actually minus. Yeah, for that I was waiting. So minus 10 power? Minus 19, sir. Yeah. Both are the same. So this is 1.6 into 10 power minus 19, but this is plus. Okay. So inga plus or expect பண்றியா? 10 power minus 19. Okay. Yeah. You please verify. Okay. So the thing is, electron negative charge. So inga negative இருக்கும். Magnitude is same. That is 1.6 10 power minus 19. அதுல வந்து மாற்றமே கிடையாது, சரியா? But whereas proton plus 1.6, that's it. இது minus 1.6. So electron negative charge, proton positive charge. Okay. The SI unit for charge is Coulomb. Okay. So mechanical people உனக்கு தெரியும் எனர்ஜினா என்னென்ன. Otherwise you might have studied work done அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? Both are same. So what is the unit for energy? SI unit for energy or SI unit for work done? Joules. Yeah, very good. So joule, right? The symbol is J. Okay. Yeah. My first question. Voltage. Voltage na enappa? Potential difference. Potential difference. Correct. Exact definition enna theriyuma? The potential difference between 2 points. Then what is potential? Charge difference. Charge difference. Any other? Amount of charges in one place to Amount of somewhat closer. Yeah, very good. Good move. Others. அப்படி ஹெல்ப் பண்ணி பார்க்கலாம். அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ். சார் ராகுல் கிருஷ்ணன் கூகுள். ராகுல் சொல்லுங்க. ராகுல் கிருஷ்ணன் வந்து டிரைவிங் சோர்ஸ்னு சொல்றாங்க. Driving source. So put the heading voltage. What is the unit for voltage? Volts. SI unit volts. Okay. நம்ம சொல்றோம் இல்லையா 10 volt 12 voltனு சொல்றோம். Actually what is voltage அப்படின்னா, let me define.
Okay, so voltage, it is measured in volts. So what is voltage? Where are the definition? Waiting for you guys. SI unit is volt, okay. Definition for voltage. Okay, I will explain. Let me define. Work done to move a unit charge through an element. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா யாரோ சொன்னாங்க இல்லையா ஒரு அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் சப்போஸ் என்கிட்ட வந்து ஒரு 5 கூலும் சார்ஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோ ஓகே 5 கூலும் சார்ஜஸ் ஐ எம் ஹேவிங் இந்த 5 கூலும் சார்ஜஸை இது டேக் பாயிண்ட் ஏ இது டேக் பாயிண்ட் பின்னு வச்சுக்கோ ஐ வாண்ட் டு மூவ் திஸ் 5 கூலும் சார்ஜ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி அப்போ டெஃபினெட்லி யூ ஆர் டூயிங் சம் ஒர்க் அப்போ எனர்ஜி கண்டிப்பாக அங்கே வேணும் அந்த எனர்ஜி என்ன வச்சுக்கலாம் ஒரு 30 ஜூல்ஸ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம் ஓகே ஸோ ஐ ரிப்பீட் ஐ ரெக்வயர் 30 ஜூல்ஸ் எனர்ஜி டு மூவ் 5 கூலும் சார்ஜ் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னா நவ் வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் விஏபி நவ் எனி ஐடியா நவ் வாட் இஸ் த வோல்டேஜ் my energy is 30 joule and I am having 5 coulomb and I have given the definition work done to move a unit charge. So how will you define voltage V equal to what I have given work done to move a unit charge, right? So work is nothing but dW to move a unit charge, so it is nothing but dq. Okay, so the exact definition for V equal to dW by dq. Can you understand? Is it making sense? நம்ம ஈக்குவேஷன் சும்மா எழுதுறதுல எந்த யூஸும் கிடையாது இது ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாவே எழுதியிருக்கலாம் V equal to dW by dqன்னு பட் அது என்ன மீன் பண்ணி தெளிவா புரிஞ்சுக்கணும் இது என்ன மீனிங்னு புரியுதா என்கிட்ட வந்து இப்போ வந்து ஒரு 5 கூலும் இருக்கு ஓகே ஐ எம் ஹேவிங் 5 கூலும் பட் இந்த 5 கூலுமை A to B நான் மூவ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றேன் 30 நவ் வாட் இஸ் திஸ் 30 by 5 6 so it is 6 volt so 6 volt na it indicates the meaning okay so you may have 5 coulomb charge and you are in need of 30 joule okay to move or to bring these charges okay from A to B apana the voltage is 6 volt okay got the idea so what's the definition for voltage hereafter how will you define don't say potential difference adu romba blind ah irukum the thing is work done to move a unit charge otherwise energy required okay to bring charges from one point to another ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு சார்ஜை மூவ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றியோ அதுதான் ஆக்சுவலா வோல்டேஜ் this is just for your knowledge so now but this definition is very very important V equal to dW by dq it is measured in volts okay so got the idea everyone what is voltage is it making sense this equation yeah okay so I will move I don't want to spend much time so this time take current இதே மாதிரி current na enna pa any idea Flow of electrons from one point. yeah thank you very good the time is 9:30 only yeah so flow of electrons okay simple சொல்லி முடிச்சிட்டேன் so how will you write the formula for current so flow means actually the rate of rate na always time rate number Respect to time. time with respect to time so time rate of change of charge நீ சொன்ன இல்ல சிம்பிளா அதேதான் I will write that also flow of electrons எவ்வளவு electron flow ஆகுது otherwise time rate of change of charge now how will you define current so I equal to so this is time rate right so always with respect to time dt change of charge so this is dq by dt and it is measured in ampere so A okay so what is I equal to dq by dt இது ஒரு சம்மு போடுறேன் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் okay
என்ன டைப் 5 கூலும் சார் ஃபார் யுவர் நாலேஜ். ஹவு மச் சார்ஜ் இஸ் represented by 5 electrons or 5 charges. Take 5 electrons. My first question. Glass board is not okay. Take the first question. How much charge is represented by 5 electrons? We know the charge of 1 electron. How much? 1.6 into 10 power to minus 19. Minus 19. Minus. Actually, please say minus 1.6. Very good. So, how much for 5? 5 times. So, this calculator தெரியுதா? So 5 times work calculator. Okay, you guys please do by yourself. 5 times 1.6, how much? 8 into 10 power minus 19. Yeah, 8 into minus 8 into 10 power minus 19. Yeah, very good. Others, are you with me? sir. So the answer chatல answer சொல்றேன். Okay, 5 நீ அது கொஞ்சம் பார்த்து எனக்கு சொல்லுப்பா. கண்டிப்பா. ஓகே சார். So 5 into 1.6 into 10 power minus 19. Actually, this is minus 1.6. So it becomes 5 times 1.6, approximately minus 8, right? So minus 8 into 10 power minus 19. This is actually Coulomb. Okay. Yeah. This is example 1. Now take example 2. In the question, if you are solving, take this wire. Let me assume this is wire, right? 62.5 billion electrons. This is called electrons. E minus. Okay, simple. 62.5 million electrons are flowing from A to B. Are flowing from A to B. Then find A to B. Let me finish the question. A to B in 1 nanosecond. Because nano na theriyumla nano 10 power minus 9. Minus 9 billion ma billion. You guys please Google it. Others billion na evlo ma 10 power 9. 10 power 9. 1 billion is 10 power 9. 10 power 9, yeah, very good. So nano 10 power minus 9, billion 10 power 9. I hope so. Okay. Others, you please Google it. Okay, my question: if 62.5 billion electrons are flowing from A to B in 1 nanosecond, ஒரு nanosecond இவ்வளவு electron flow ஆச்சுன்னா, find I1 and I2. I1 அப்படிங்கிறது A to B flow ஆகிற current. I2 அப்படிங்கிறது B to A flow ஆகிற current. I will give you 1 minute. So take. Question புரிஞ்சாமா? Use this formula. இங்க formula கொடுத்திருக்கேன். You know what is I? I equal to dq by dt. இந்த dt தான் இப்ப டைம் கொடுத்துட்டேன். Q எப்படி கண்டுபிடிப்பீங்க? Q இங்க சொல்லி கொடுத்திருக்கேன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஓகே, this is the way to find Q. இங்க வந்து இப்ப 62.5 billion எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அப்ப எவ்வளவு சார்ஜ் இருக்கும்? So find the total charge and divide that charge by 1 nanosecond and let me know what is the I1 and I2. 6.25 ஆம்பியர்னு யஷ்வந்த் சொல்றான். 6.25. B வந்து 0 ஆம்பியர்னு சொல்றான். வெயிட்மா, என் பேஜ் எங்க போச்சுன்னு தெரியல. யாருமா 10 யார் சொன்னா? சார் 6.25 ஆம்பியர்னு ஏக்கு யஷ்வந்த் சொன்னா சார். அப்புறம் B க்கு வந்து 0 ஆம்பியர். யஷ்வந்த் குட் ட்ரை. அதர்ஸ் 10 ஆம்பியர் 10 ஆம்பியர் நான் சொல்லிட்டேன் ஆன்சர். டேய் அக்ஷய், பழனி, கார்த்திகே சார் ஆன்சர் வந்துருச்சு சார். வந்துச்சா? எப்படி
Can you show your camera? 62.5 பில்லியன் சொன்னீங்கல்ல சார், அதை வந்து சார்ஜால மைனஸ் 1.6 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு 10 பவர் மைனஸ் 19 டிவைடட் பை 1 நானோமீட்டர் 1 நானோ செகண்ட்ன்றதுனால 10 பவர் மைனஸ் 10 வருமா மைனஸ் 10 வருமா? மைனஸ் 10 வருது சார். அப்ப 10 போடுற சைன் இன்க்ளூட் பண்ணல சார். சைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்மா நம்ம சர்க்யூட்டை பொறுத்தவரை அதுதான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப. அதான் சாரி கேட்டிங். Let me so solution. So we know I equal to actually dq by dt, where q is nothing but number of electrons என்னன்னு வச்சுக்கலாம் into charge of one electron by t. Number of electrons actually 62.5 into 10 to the power billion, 10 to the power 9. Okay. Okay. Charge of one electron minus 1.6 10 to the power minus 19 divided by 1 into 10 to the power minus 9. So you will get minus 10 ampere. So what is I1? Minus 10. I1 minus 10 na I2 எவ்வளவுமா? Current is flowing from A to B. Okay, this is my question. A to B minus 10 ampere current flow ஆச்சுன்னா B to A எவ்வளவு flow ஆகும்? Anyone? Plus 10, sir. Not 0. Plus 10. Yeah, very Plus good. 10. Yeah, very good. Plus 10. Okay, so you please. Now I will give you one conclusion. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, இஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் ஃப்ரம் ஏ டு பி, இது வந்து எலக்ட்ரான்ஸ் வச்சுக்க, ஏ டு பி எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுதுன்னா கரண்ட் வில் மூவ் ஃப்ரம் பி டு ஏன்னு சொல்லுவாங்க. Have you heard this statement? I repeat, if electrons are moving from, let us assume A to B, then current will move from B to A ன்னு சொல்லுவாங்க. ஏன்? So current by convention positive. யாரா நீங்களே மெக்கானிக்கலா கன்வென்ஷன்லாம் பேசுற பெரியாளர் போலடா விக்னேஷா? வெரி குட்ரா. ஸோ ஆக்சுவலா அந்த 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 கீவேர்டு கரெக்டுமா? இந்த கன்வென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கரண்ட் வந்து எப்பவுமே பாசிட்டிவ் தான் சொல்லணும். அதனாலதான் நம்ம ஆளுங்க எங்க ஆளு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆக்சுவலி இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்க முன்னாடி இவங்க கரண்ட்டுக்கு ஃபார்முலா எழுதிட்டாங்க டிக்யூ பை டிடின்னு. அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ்னு. ஸோ அதுக்கப்புறம் இங்க மைனஸ் டிக்யூ பை டிடின்னு இது வரைக்கும் யாருமே போடல. ஓகே, ஹோப் ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதனால இவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து ஏ டு பி ஃப்ளோ ஆச்சுன்னா கரண்ட் பி டு ஏ ஃப்ளோ ஆகும். பட் இதுக்கு பின்னாடி ரீசனே தெளிவா யாருமே சொல்லல. ரீசன் இதுதான், ஏன்னா எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். நம்ம கரண்ட்டை எப்பவுமே கன்வென்ஷன்ல பாசிட்டிவா தான் சொல்லணும். அதுக்கு தான் இந்த ப்ராப்ளத்தை இப்போ கஷ்டப்பட்டு எடுத்தேன். இது எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். 62.5 எல்லாம் போட்டு பாரு, 1 நானோ செகண்ட் கரெக்டா 10 வருதுல்ல, எப்படி வந்துச்சு? அது எல்லாமே ஆல்ரெடி ஒரு 4 டைமும் இதே தான் எடுத்திருப்பேன். இது உட்காந்து எல்லாம் ஓன் ஃபைண்டிங்ஸ் தான். ஹோப் ஸோ யூ என்ஜாய்ட், ரைட்? ஸோ கான்செப்ட் புரிஞ்சா வாட் இஸ் கரண்ட், கரண்ட்னா என்னன்னு தெரியணும். கரண்ட்னா என்ன? நீ சொல்ற மாதிரி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ரேட் ஆஃப், கிளியரா சொல்லணும் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ரைட்? ஸோ டைமை பொறுத்து சார்ஜ் எவ்வளவு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அது சொல்றதுதான் யாரு? கரண்ட். ஓகே, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். The conclusion is very important. Here the concept is electrons are moving from left to right. The current will move from right to left. Actually positive current. Okay. அப்புறம் right to leftல யார் flow ஆயிட்டு இருக்கா? -10 ampere. Sorry, left to rightல. அப்புறம் right to leftல 10 ampere. Okay. So A to B -10 னா B to A எவ்வளவுமா? 10 ampere. Any doubt? So புரிஞ்சா what is voltage, what is current? இந்த ரெண்டும் புரிஞ்சுன்னா hereafter it is very simple. So one more keyword I am going to define. It's very important hereafter. So current என்னவா பண்ணுது? A to B flow ஆகுது. Okay, இதுதான் current. So current அப்படின்னாலே always we want to use the word through. Current through an element. ஏன்னா இதுல flow ஆகிட்டு இருக்கு. வேற இப்போ வோல்டேஜ்னா என்ன சொன்னேன்? A to B, நீ சொன்ன இல்லையா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். ஸோ வோல்டேஜ் எப்பவுமே டிஃபைன் பண்றப்ப அல்லது எப்பவுமே வோல்டேஜோட கீவேர்டு எப்படி இருக்கணும்? அக்ராஸ் த எலமெண்ட். ஒய் அக்ராஸ் மீன்ஸ் அதர்வைஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், ரைட்? அதோட மீனிங் தான் அக்ராஸ். ஸோ பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அல்லது A and B அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கரண்ட் அப்படின்னாலே த்ரூ. கரண்ட்னால இந்த கீவேர்ட் இஸ் த்ரூ. இது ஆக்சுவலா இப்ப புரியாது, நான் சொல்றேன் பின்னாடி. பட் டைம் பீங் ஜஸ்ட் மேக் இட் நோ.
கரண்ட் அப்படின்னாலே த்ரூங்கிற கீவேர்டு தான் யூஸ் பண்ணணும். வோல்டேஜ் அப்படின்னா அக்ராஸ் த கீவேர்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா கரண்ட் இஸ் நத்திங் பட் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதுல ஃப்ளோ ஆகிட்டு எலக்ட்ரான். வேற வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னது? இந்த பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். பிட்வீன் 2 வர்றதால அப்ப அக்ராஸ். ஓகே, த்ரூங்கிறது இந்த வயர்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, இந்த வயர்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல த்ரூ, இது மூலமா ஃப்ளோ ஆகுறதுனால த்ரூ, இங்க இதுக்கு அக்ராஸா இருக்கிறதுனால வோல்டேஜ். ஸோ காட் தி ஐடியா. ஸோ திஸ் கீவேர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரண்ட் த்ரூ, வோல்டேஜ் அக்ராஸ். Later you can understand this. Okay, so now let me define power. Any idea what is power? Rate of work done. Yaarra? Shashank sir, Kanakamedu Shashank. Oh, very good, very good. So rate nale always time dama. Rate at which கூகுள் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. இந்த ஒர்க் இஸ் டன் அப்படி பண்ணி சொன்னா கூட பரவாயில்ல. ஸோ ரேட் அட் விச் நாங்க பவர் வச்சு தான் சார் டீலே பண்ணுவோம். ஓ, அதனால தான் ஆக்சுவலா சேம் டெஃபினிஷன் இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல். நான் ஒரு சும்மா ஒரு இதுக்கு சொன்னேன்டா. ஐ டோன்ட் மிஸ்டேக். ஓகே, ஃபன்னுக்கு பேசுறேன். நானும் ஒரு கிளாரிட்டி தான் சார் கொடுத்தேன். தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ ஹவ் வில் யூ டிஃபைன் பவர்? இப்போ வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, வோல்டேஜ் அப்படிங்கிறது டி. வோல்டேஜுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்தேன்? வோல்டேஜ் dW by dq, கரண்ட் dq by dt. இப்போ பவர் எப்படி சொல்லுவீங்க? அதே மாதிரி dW by dt, rate, so dt at which the work is done, right? Or energy is expanded னு படிச்சிருப்பீங்க மெக்கானிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே, so dW by dt. Now my question, what is the relation between power, voltage and current? Is there any relation? Product of voltage and current. Very good, very good ma. How? Because dW by dt, I am going to introduce one more charge. So இது எப்படி எழுதலாம்? இதுக்கு தான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டிருக்கேன். dW by dt எப்படி எழுதலாம்? dW by dq into dq by dt. dq gets cancelled, right? Okay, அப்போ இது again dW by dt தான். பட் நம்ம சர்க்யூட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் யாரு? dW by dq voltage. dq by dt யாரு? Current. So if you will find voltage and current, you simply get the product, you will get power. What is the unit for power? It's a unit? Watt. So simple, W. Okay, so got the idea what is power? So rate at which the work is done. Okay, now another way na power define pannalam, that I will define. Okay, now my question. Okay, mechanical people, what is energy? What is the relation between what is the release energy work done? Okay, yeah, இங்க இருந்து எப்படி எழுதலாம்? What is work done? dW equal to V into dt. Okay, இங்க ரெண்டுமே இந்த dt can cancel, right? Simply, so what is work done otherwise, which is equal to power into time. So energy work done which is equal to power into time. So energy equal to எவ்வளவுமா? Power into time. So the flow is first நம்ம எப்பவுமே சர்க்யூட்ல ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்யூட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னாலே யாரு தான்? ஃபைண்ட் தி சர்க்யூட் ரெஸ்பான்ஸ். சர்க்யூட் தியரி பாயிண்ட் ஆஃப் வியூல பேசிட்டு இருக்கோமா? அதாவது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்னாலே இட் மே பி வோல்டேஜ் ஆர் கரண்ட் தான். இந்த ரெண்டு தான் என்னது? ரெஸ்பான்ஸ். இந்த ரெண்டை கண்டுபிடிச்சிட்டேன்னா தென் இட்ஸ் ஈஸி டு ஃபைண்ட் என்னது? பவர். ஏன்னா we know power equal to V times I. அதுக்கப்புறம் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன? எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன்டு டைம். இஸ் திஸ் ஈக்குவேஷன் மேக்கிங் சென்ஸ்? எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் டைம். will you believe this? will you accept this? எனர்ஜி டைம் டிபெண்ட் பண்ணி இருக்கு. எனர்ஜியோட இது தெரியும் உனக்கு, ஜூல்னு. சும்மா மார்னிங் பார்த்துன்னு வச்சுக்கேன், கிளாஸுக்கு வரப்போ எவ்வளவு பிரைட்டா வரும், எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் இல்லையா? ஆஃப்டர்நூன் எப்படி இருக்கும்? எனர்ஜி லெவல் கொஞ்சம் கம்மியாயிரும். ஈவினிங் எப்படி இருக்கும்? ரொம்ப சுத்த மோசமாயிரும். ஓகே, ஸோ எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் டைம், ரைட்? பிகாஸ் மார்னிங் ரொம்ப பிரைட்டா இருக்கும், ரொம்ப எனர்ஜி லெவல் அதிகமா இருக்கும். ஆஃப்டர்நூன் கொஞ்சம் கம்மியாகும், ஈவினிங் சுத்த டிட் ஆயிரும். ஓகே, ஸோ எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் டைம். ஸோ திஸ் ஈக்குவேஷன் மேக்கிங் சென்ஸ், ரைட்? ஆர் யூ வித் மீ? Yes sir. Yeah. So got the idea. So if you will integrate the energy, then you will get what is this? If you will integrate energy, what you will get? You know what you mean by integration? If you will integrate energy, what you will get, ma?
integration nothing but so differentiation. Total energy. T total energy. Total energy, what is the name for total energy? Any idea? Relate பண்ண முடியுதா? What is this? Work done. Power. So if you will integrate the energy, you will get power. Morning energy level, afternoon energy level, evening energy level. இதெல்லாம் integrate பண்ணிட்டேன்னா அதான் பவர். புரியுதா? ஸோ இதுக்கு மேலே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஹியர் ஐ ஆம் கன்க்ளூடிங். ஸோ கன்க்ளூஷன், வாட் இஸ் வோல்டேஜ்? V equal to D work done, dW by dQ. I equal to dQ by dt. Power equal to dW by dt. From that, what is work? So work done, W equal to P times these four formulas. This definition is very important. You got the idea, guys? Yes, sir. Sir, the circuit response on சொன்னீங்க sir. Circuit response நம்ம சர்க்யூட்ல வந்துட்டு you want to find voltage or current. சர்க்யூட் கொடுத்துருவாங்க, ஏதோ ஒரு ரெஜிஸ்டர், அதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ், that we will discuss. ஓகே, இது அப்படியே ஹோல்டு பண்ணிக்க, நான் சொல்றேன். இன்னைக்கு கிளாஸ்ல என்னோட எய்ம் என்ன அப்படின்னா, இந்த 4 நீ தெரிஞ்சுக்கணும். யூ நோ வாட் இஸ் வோல்டேஜ், யூ நோ வாட் இஸ் கரண்ட். ஓகே, இந்த 2 இம்பார்ட்டன்ட். இந்த 2 வச்சுதான் அடுத்து என்ன இருக்கு, பவர், எனர்ஜி. ஓகே, ஸோ பவர் நமக்கு தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் இன்டு கரண்ட். ஸோ எப்பவுமே சர்க்யூட்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், எய்தர் வோல்டேஜ் கண்டுபிடிப்போம் இல்லை கரண்ட் கண்டுபிடிப்போம். இந்த 2 தவிர வேற ஒண்ணுமே கண்டுபிடிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் கேட்டா வேணா பவர் கேட்கலாம். பவர்னா என்ன அர்த்தம், வோல்டேஜையும் கரண்ட்டையும் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணு. சம்டைம் 2 மார்க்ல கேட்கலாம் எனர்ஜி. பட் எனர்ஜி கேட்கறப்ப என்ன கொடுத்துருவாங்க, பவர் கண்டுபிடிச்சிட்டு டெஃபினெட்லி தே வாண்ட் டு கிவ் டைம். 5 நானோ செகண்டா இருக்கலாம், 5 செகண்டா இருக்கலாம். ஓகே, ஸோ எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் டைம். தட்ஸ் மை பாயிண்ட். ஓகே, இது இஸ் இட் மேக்கிங் சென்ஸ் அப்படின்னா ஏன் அப்படின்னா வந்து நமக்கு மார்னிங் வந்து எனர்ஜி லெவல் அதிகமா இருக்கும், ஆஃப்டர்நூன் கம்மியாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி எனர்ஜி வந்து டைமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இட்ஸ் மேக்கிங் சென்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா எல்லாம் புரிஞ்சாமா? எவ்ரி ஒன் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் இன் சாட் பாக்ஸ். கம் டு சாட் பாக்ஸ். இஸ் இட் ஓகே? ஆர் யூ என்ஜாயிங்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் கிளாஸ்ல எப்பவுமே கேட்கறது இந்த ஒரு வார்த்தை தான். வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சது ஒண்ணு தான், என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். அது மட்டும் தான். பீப்புள் 25 எப்படிமா சார்? நீங்க ஒரு நான் 2 டைம் வருவானா? ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் சாரி என்ஜாயிங். Yes, sir. So anyone can you summary what you have learned today? சும்மா இதெல்லாம் வாட் இஸ் வோல்டேஜ் எல்லாம் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோ சிஎஸ் இன்ஜினியரோ, பட் யூ வாண்ட் டு நோ, ரைட்? ஏன்னா எலக்ட்ரிக்கெல்லாம் நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருது, வீட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் இப்போ வருது, நம்ம வீட்டுக்கு வருது இல்லை, டிரான்ஸ்ஃபார்மர் இபில இருந்து வருது இல்லை, எவ்வளோ வோல்ட் வருது நமக்கு? இந்தியன் ஸ்டாண்ட். வெரி குட், 50 hertz. வெரி குட். இங்க எனக்கு 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். வாட் இஸ் ஹெர்ட்ஸ்? ஆக்சுவலி கரண்ட் இருக்கு இல்லையா, நமக்கு 2 டைப் ஆஃப் கரண்ட் இருக்கு சர்க்யூட்லயும் அப்படிதான். யாரு? ஒன் இஸ் கால்ட் டிசி. டிசினா என்னமா? another one is called AC. Direct current. Alternate current. Okay, why should so called direct current? Direct current எப்படி இருக்கும்? இந்த மாதிரி with respect to time வச்சுக்காங்க. இது கரண்ட்னு வச்சுக்க, some 5 amps னு வச்சுக்க. அப்ப இங்க 1 செகண்டா இருக்கலாம், 2 செகண்டா இருக்கலாம், 3 செகண்டா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். Irrespective of time, current remains constant. அதான் என்னது? டைரக்ட் கரண்ட். வேற ஆல்டர்னேட் கரண்ட் எப்படி இருக்கும்? பல்சேட்டிங். பல்சேட்டிங்கா? என்ன மாதிரி வேரி ஆகும்? பீரியாடிக் சைன் ஃபங்க்ஷன். வெரி குட், எக்ஸ்பர்ட் தான். சரி, சைன் ஃபங்க்ஷன். சைன் இந்த மாதிரி இருக்கும், புரியுதா? ஆல்டர்னேட். ஆக்சுவலா இது பாசிட்டிவ், this is நெகட்டிவ். பாசிட்டிவ் நெகட்டிவ், ஆல்டர்னேட் பிளஸ் மைனஸ் மாறி மாறி வர்றதுனால இதுக்கு பேர் ஆல்டர்னேட்டிவ் சர்க்யூட், ஆல்டர்னேட் கரண்ட். ஓகே, சர்க்யூட்டும் இருக்கு, அதை அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். அது மாதிரி டைரக்ட் கரண்ட் டிசி. ஓகே, இப்போ நமக்கு இங்க வருதுல 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். இந்த 50 ஹெர்ட்ஸ்ங்க ஆக்சுவலா என்னது? டிசியா ஏசியா? டைரக்ட் கரண்டா ஆல்டர்னேட் கரண்டா? ஏசி. வெரி குட். அப்போ வாட் இஸ் ஃப்ரீக்வென்சி? நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் per second. யாரா நீங்க? வெரி குட்மா, வெரி குட்மா, ரியலி ஐ அம் ஹாப்பி. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங்லாம் முடிச்சேன்,
thesis போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரியலி ஐ நோ வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி? நம்பர் ஆஃப் cycles per second. Okay, so 50 hertz na, otherwise take this. Let me draw this sine wave. Take this is 1 millisecond, this is 2. Take this is time, millisecond. This is some amplitude, take some v. Given the actual 1 millisecond, is 2 millisecond, similarly 3, 4. Now can you find the frequency for this sine wave? What is frequency f equal to for this sine wave? Anyone? 1 sir. 1 1000 sir. millisecond. Yeah, 1000. Yeah, 1000. Very good. Frequency actually f equal to actually 1 by t. In the formula எப்படி வந்துச்சு இதெல்லாம் உனக்கு தெரியும் இல்லையா? I don't want to explain. So actually f equal to 1 by t. So 1 divided by where time equal to 1 into 10 power minus 3. So it is equal to 1000. இதுதான் hertz. அப்படின்னா என்ன அர்த்தம்? See, listen carefully here. What do you mean by one cycle? இதுதான் ஒரு சைக்கிள். ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரைட் ரெண்டு சேர்ந்தது ஒரு சைக்கிள். இது ஆக்சுவலா எவ்வளவு எடுத்திருக்கு? 1 மில்லி செகண்ட்ல ஒரு சைக்கிள் இருந்துச்சுன்னா ஓகே 1 மில்லி செகண்ட் ஒரு சைக்கிள்னா ஒரு செகண்ட்ல எவ்வளவு சைக்கிள் இருக்கும்? நீங்க என்ன சொன்ன நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட், அதான் என்னது ஃப்ரீக்வன்சி. 1 மில்லி செகண்ட்ல ஒண்ணுனா ஒரு செகண்ட்ல எவ்வளவு இருக்கும்? ஓகே தட் இஃப் யூ வில் டூ திஸ் கால்குலேஷன் ஃபைனல் இயர் ஆப்டிடியூட்லாம் வெறுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே இன்னும் டைரக்ட் ப்ரொபோஷனல் இன்வெர்ஸ் ப்ரொபோஷனல் என்றால் மென் அண்ட் ஒர்க்கு டைமு அதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ 1 மில்லி செகண்ட்ல ஒரு சைக்கிள் இருந்துச்சுன்னா ஒரு செகண்ட்ல எவ்வளவு சைக்கிள் இருக்கும்? 1000. That will give you this relation. Okay, so I want to tell this also. So what is DC, what is AC? Okay, நம்மளுடைய சிலபஸ் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸ் இருக்குல்ல அது ஃபுல்லுமே ஒன்லி டிசி தான். இட் வில் பி குவைட் இன்ட்ரெஸ்டிங். தேர்ட் யூனிட் தான் ஏசி போகும். ஸோ 2 யூனிட் வி வில் என்ஜாய் எல்லாம். தேர்ட் யூனிட் ஆல்சோ டோன்ட் வெரி. சிலபஸ் ஒவ்வொரு யூனிட் லைட்டாக சொல்லிடுறேன். ஓகே, ஸோ டில் நவ் எனி டவுட்? ஸோ மை கன்க்ளூஷன், யூ வாண்ட் டு நோ வாட் இஸ் வோல்டேஜ், வாட் இஸ் கரண்ட், பவர், எனர்ஜி, இதுக்கப்புறம் இந்த கரண்ட், டைரக்ட் கரண்ட், ஆல்டர்னேட் கரண்ட், இதுல இந்த ஃப்ரீக்வன்சி 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். இது நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல 220 வோல்ட் வருதுமா? அமெரிக்காவில் எவ்வளோமா? யூஎஸ்லாம், யூஎஸ் யூகே எனி ஐடியா? 60 hertz. வெரி குட். அங்க எவ்வளவு ஃப்ரீக்வன்சி? 60 hertz sir. வெரி குட் 60 ஹெர்ட்ஸ் ஆக்சுவலி. ஏமா நம்ம மட்டும் 220 யூஸ் பண்றோம், அவங்க எல்லாம் 110லயே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Just Google it, it will be quite interesting. Okay, why Indians are only using 220 volt? Even American people, you all use UK, they are using only 110 volt. Why? It's quite interesting. You can Google it or otherwise. Sir, I think they don't have switches sir. They don't have socket switch இருக்காது சார். நம்ம ஆன் பண்றோம்ல சார், அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்காது. டைரக்டா பிளக் பண்ணனும். ஸோ அதனால சேஃபா இருக்கிறதுக்கு 110 யூஸ் பண்றாங்க சார், 220. Yeah. Okay. Just go through. Thanks for your response. Sir, sorry for time 9:50. கண்டிப்பா நீ சொல்ல நான் முடிச்சிடுறேன். அர்த்தம் கூட 9:59க்கு ஷார்ப்பா முடிச்சிடுறேன். சரியா? யூ டோன்ட் வரி. ஸோ அவ்வளோதான், முடிச்சிட்டேன்ப்பா. இன்னைக்கு நான் என்ன சொல்ல நினைச்சேனோ அதை நடத்தி முடிச்சிட்டேன். ஸோ ஹோப் யூ கைஸ் யூ என்ஜாய், ரைட்? If yes, please put yes in chat box. Have you enjoyed or not? If no, please put no. You don't worry. I won't tell anything. Okay, thank you. So tomorrow நமக்கு எப்ப கிளாஸ் இருக்கு அப்படின்னா 11, right? நம்ம right. Okay. Tomorrow 11 தான். ஓகே, அப்புறம் வெனஸ்டே இருக்காது, தேர்ஸ்டே வந்து ஆஃப்டர்நூன் டைம்ல இருக்கும். ஓகே சார், ஒரே ரெக்வெஸ்ட் சார். இந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல ஐ மீன் மீட்டிங்கோட லிங்க் வந்து வாட்ஸ்அப்ல அப்லோட் பண்றீங்களா இல்ல கூகுள் கிளாஸ் ரூம்ல அப்லோட் பண்றீங்களா? அந்த கூகுள் இல்ல ஒரு நிமிஷம், நான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைச்சேன். தெரியலன்னா சொல்லிடுறேன். எவ்ரிஒன் ப்ளீஸ் லிசன். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு நேரத்தே அதை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுக்கணும்னு யோசிச்சேன். பட் உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஸோ தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சவங்க ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. ஸ்கிரீன் விசிபிள் தானே? நான் இப்போ வந்து கூகுள் கிளாஸ் ரூம் போறேன் பாரு. கூகுள் கிளாஸ் ரூம் இதான் நம்ம கூகுள் கிளாஸ் ரூம். ஓகே, இதுல வந்து இதே மாதிரி இப்போ நீங்க ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ல இருப்பீங்க. இந்த கிளாஸ் இதுல ஸ்டீம்ல போனீங்கன்னா இந்த லிங்க் இருக்கு பாருங்க, மீட் லிங்க்.
இதை கிளிக் பண்ணாலே போதும். இதை வந்து நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப்ல எதுவும் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இதே மாதிரி உன்னோட அக்கௌண்ட்ல இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஒரு சப்ஜெக்ட், ஏதாவது சப்ஜெக்ட் சொல்லுமா சார் விக்னேஷ்? சார் ஏதாவது சப்ஜெக்ட் சொல்லு. பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் சார். பவர் பிளான்ட் இன்ஜினியரிங். இப்போ அதுல போனேன்னா அதுல ஸ்டீம்ல பார்த்தீங்கன்னா அந்த மீட் லிங்க் இருக்கும். இது வந்து ஃபிக்ஸ்டுமா, நீ இதை கிளிக் பண்ணாலே உள்ள வந்துடலாம். எவ்ரி ஒன் காட் தி ஐடியா. ஆக்சுவலி நான் டைப்லாம் பண்ணிட்டேன். ஹவு டு ஜாயின் ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் வாட்ஸ்அப்ல டைப் பண்ணேன். அப்புறம் எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ அபவுட் யூ கைஸ், நீ என்ன தப்பா எடுத்துடக்கூடாது, என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு. இவ்வளவு தெரியாம நாங்க இருப்போமா அப்படின்னா. ஸோ ஐ எரேஸ்ட் இட். ஓகே, ஸோ இப்போ நீ கேட்டதால சொல்றமா விக்னேஷ், புரிஞ்சா? நீ இதுதானே கேட்க வந்த? பெர்மனண்டா இதே தான்ப்பா, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இப்படிதான், பெர்மனண்டா இதா இருக்கும். இது வந்து மாறாது. அந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல இந்த லிங்க் தான் இருக்கும். நீ டெய்லி என்ன பண்ணலாம், இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்துடலாம். ஓகே, இது வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இது காமன் தான். அந்த லிங்க்கு இப்போ 5 சப்ஜெக்ட் உனக்கு இருக்கும், அப்போ 5 லிங்க் இருக்கும். That link is constant for that subject. Okay. Okay. Yeah, got it. Yes sir. Shall we wind up? Yes sir. Thank you sir. இருமா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ எனி டவுட் அது யாரோ ஒரு நாளுக்குள்ள போட்டாங்க. ஓகேம்மா. ஸோ ஓகேம்மா, தேங்க்யூ.